கடவுள் ஒரு டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், அதேபோல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க அத்தனை அன்பர்களுக்குமே நம்முடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பும் சூப்பராக இருக்கும். எல்லாம் வளம் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் தற்போது வாழ்த்தி, கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் சூரியனுடன் இணைந்து 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்து அற்புதமாக இருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியான சுக்கிர பகவானும் குரு பகவானும் 11 அமர்ந்து சிறப்பாக இருக்காங்க. அப்போ இந்த மாதம் நீங்கள் என்ன விஷயங்களுக்கு அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, எது நடக்கவே கூடாது என்று நினச்சி கொண்டிருக்கீங்களோ, அது உங்களுடைய சிந்தனைக்கேற்றவாறு அத்தனை விஷயங்களும் நடக்கணும்னு நினச்ச விஷயங்கள் அப்படியே நடக்கும். நடக்கவே கூடாதுன்னு நினச்ச விஷயங்கள் நடக்காமே போயிடும் அப்படிங்கிறது உண்மை. அது என்ன சார், நடக்குங்கிற விஷயம் நடக்குங்க, நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எப்படி நடக்காமே போயிடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஒளி கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பில் அமர்ந்துட்டால் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு போயிடும், நல்லதெல்லாம் உங்களை தேடி வரும். இதான் நம்ம சொல்லக்கூடிய சூட்சமும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள போராட்டங்கள் உங்களை விட்டு போயிடும். இப்போ இருக்கிற இந்த சின்ன சின்ன அழுத்தங்கள், ஒரு குழப்பங்கள் உங்களை விட்டு போயிடும். அதே போல் நீங்கள் ரொம்ப நேசிக்கிற உறவு உங்களை தேடி வரும். நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும் சார், இவங்க நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், இவங்க என்னுடைய வாழ்க்கையோடைய மிகப்பெரிய அங்கம், நட்பில், ஒரு அன்பில், ஒரு மனைவியாக, ஒரு கணவராக, ஒரு தோழனாக, ஒரு தோழியாக, ஒரு சகோதரியாக. ஸோ யாரை நீங்கள் எப்படி எதிர்பார்த்து எந்த உறவை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த உறவு உங்களை தேடி வந்து நாடி வந்து உங்கள் கூட சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போகுது. இப்போ பொதுவாக சொல்லுவோம்ல, கிளி மாதிரி அன்பான மனைவி இருக்கும்போது குரங்கு மாதிரி ஒரு ஆளை போய் பார்த்துட்டு இருப்பாங்கம்மா. ஸோ இது ஆப்போசிட் பார்ட்டியான 2 பேருக்குமே பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். ஸோ அப்படித்தான் இப்போ கடந்த காலங்களில் உங்களுடைய நிலைமை இருக்குது. நீங்கள் உண்மையான அன்போடு, உண்மையான பாசத்தோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்கிறாமல் உங்களை காயப்படுத்திட்டு போன உறவுகள் உங்களை ஏமாற்றிட்டு அங்கே போய் நல்லா இருப்போம்னு நினச்சா அவங்க வாழ்க்கை இப்போ ஏமாற்றப்பட்டதுங்கிறது உண்மை. இப்போ தான் அவங்களுக்கு அந்த ஏமாற்றத்துக்குரிய வலி தெரியுது. ஆகா, இவ்வளோ வலிக்குதே, அப்போ நம்ம பாசம் வச்ச நம்ம பார்ட்னர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, நமக்காகவே வாழ்கிற நம்மளுடைய பார்ட்னர் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு என்ன பண்ண போகிறாங்க, உணர்ந்து உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்களில் வலிமையாக இருக்குங்கிறது உண்மை. ஓகேவா? அதே போல் உங்களுடைய லாபஸ்தானங்கள் சிறப்படைய போகுது. நீங்கள் எதிர்பார்த்த லாபம், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா எதிர்பார்க்கீங்க. அப்போ 10லேருந்து ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும், 20 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். அப்போ நான் சொல்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 லட்சம் நான் சொல்கிற புரியுதா? ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ அதில் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுப்பீங்களே, அதை விட 1 மடங்கு எக்ஸ்ட்ரா லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு கிரகம் கொடுக்குது. அப்போ இந்த ஆணி மாதத்திலேருந்து கன்னி ராசி அன்பர்கள் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சிகளிலும் வெற்றி. என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனை தடை தகர்த்தெறிஞ்சுவீங்க. ஸோ இந்த தடைகள் எல்லாம் தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி உடைச்சி எரிஞ்சு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு செயல்பாடு, அற்புதமான மாற்றங்கள் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மையின் ரீதியாக நீங்கள் என்ன விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கேரிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இந்த கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுடைய நட்பின் ரீதியான பிரச்சனை, உங்களுடைய நட்பின் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்.
இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனை, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ இப்போ எழுதி வச்சுக்கோங்க. கட்டாயமாக அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு கன்னி ராசி என்பவர்கள் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்மளுடைய கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. ஸோ அதே போல் வந்து இப்போ சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்கேன் சார், தொழிலில் நிறைய போட்டி போகாமல் இருக்குது, ஸோ என்னை கூடவே இருந்தவங்க என்னை வந்து தாக்கம் கொடுக்காங்க, இதுலேருந்து சரியாயிருவேனா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தால் உறுதியாக இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை சூப்பராக இருக்கனால நீங்கள் நினச்ச மாதிரி தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் கன்னிராசி பெண்களுக்கு மற்ற நபர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், ஏமாற்றம், துரோகம் அத்தனை தூக்கி போட்டு வெளுத்தெடுத்து உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்கறனால கன்னிராசி பெண்கள் தன்னுடைய தைரியத்தையும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் இனிமே தான் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு மிகப்பெரிய வலிமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த ஆணி மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது என்பது உண்மை. இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஆணி மாதத்தின் அற்புதங்கள் என்பது உண்மை. இதை தாண்டி இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு 20-30% நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களையும் அற்புதமாக நடத்தி காட்டும். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய மனசில் பல கேள்விகள் இருக்கும், பல விஷயங்களுக்கு விடை தெரியாமல் இருக்கலாம். அதே போல் எப்போ இந்த பிரச்சனையை விட்டு வருவோம், எப்போ இந்த தொல்லை நம்மளை விட்டு போகும், எப்போ நமக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், எப்போ நம்ம நிம்மதியாக இருப்போம். ஸோ இப்படி பல கேள்விகள் பொருளாதாரம் சார்ந்தோ, உறவுகள் சார்ந்தோ, வேலை சார்ந்தோ, அதே போல் வந்து குழந்தை பாக்கியம் சார்ந்தோ எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக தெளிவாக ஆராய்ந்து உங்களுக்கான கேள்விக்கான பலன்கள், எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், கடந்த கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் துல்லியமாக கணக்கிட்டு கூற நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடியாக? அப்படி ரெடியாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், அதே போல் நீங்கள் எந்த நாட்டில் பிறந்திருக்கீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து, பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் அதற்கான காலம் நேரத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் ஜாதகமே இல்லை சார், என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு உதயம் இருந்தால் உறுதியாக பிரசனம் என்ற அற்புதமான ஒரு கலையின் மூலமாக, கருவியின் மூலமாக உங்களுடைய எதிர்கால கேள்விக்கான பலன்கள், கடந்த காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் துல்லியமாக நம்மளால் கணிக்க முடியும். ஸோ ஜாதகம் இல்லாதவர்களும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.